நிகழ்தகவு. காதலியின் வீட்டின் முன்பு தூக்கில் தொங்கியபடி கிடந்த ஐடி இன்ஜினியர். மாணவனின் பேக்கில் இருந்து லேப்டாப் மற்றும் சான்றிதழ்களை கைப்பற்றிய காவல்துறையினர். இளம்பெண் வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் மாணவன் விபரீத முடிவு எடுத்தாரா அல்லது காதலியின் வீட்டாரே ஐடி இன்ஜினியரை கொலை செய்து தூக்கில் ஏற்றினார்களா? நடந்தது என்ன? வழக்கம் போல மோட்டார் போடுறதுக்காக மொட்டை மாடிக்கு போன பெண் சத்தம் போட்டு பயங்கரமா கத்தி இருக்காங்க. ரூம்ல தூங்கிட்டு இருந்த அந்த பெண்ணுடைய மகள் தாயுடைய சத்தத்தை கேட்டு என்ன ஏதுன்னு மாடிக்கு ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்போ வீட்டுக்கு முன்னாடி இருந்ததை பார்த்து இளம் பெண்ணும் கத்தி கதறி இருக்காங்க. ஏன்னா இளம் பெண்ணுடைய காதலன் தனுஷ் வீட்டு மொட்டை மாடியில தூக்குல தொங்கிட்டு இருந்ததை பார்த்துதான் ரெண்டு பேரும் அலறி இருக்காங்க. கண்கள் வெளியில வந்தபடி ரண கொடூரமா தூக்குல தொங்கிட்டு இருந்த காதலனை பார்த்து நிலை குலைஞ்ச இளம்பெண் உடனே குலசேகரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்த நொடியே சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. இளைஞர் யாரு, எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்தாரு, உங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு, இளைஞர் இப்படி இருக்கிறத எப்ப பாத்தீங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க போலீஸ். அதுலதான் இளைஞர் யாரு என்னன்னு மொத்தமும் தெரிய வந்துச்சு. கன்னியாகுமரி குலசேகரம் பக்கத்துல உள்ள காவுவிளை பகுதியை சேர்ந்த 22 வயசான தனுஷ் ஐடி இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சிருக்காரு. கோவையில வேலை கிடைச்சதும் குடும்பத்தோட கோவையில செட்டில் ஆகிட்டாரு. இதுக்கு நடுவுல தனுஷுக்கு காவுவிளை பகுதியில இருந்தப்போ அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு இளம் பெண் கூட காதல் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தரை காதலிச்சதா சொல்லப்படுது. தனுஷ் வேலைக்காக கோவையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கு. என்னதான் போன்ல பேசி பழகினாலும் பழைய மாதிரி நெருக்கமும் இணக்கமும் இல்லாம இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல பிஎஸ்சி நர்சிங் முடிச்ச இளம்பெண் எம்எஸ்சி படிக்கிறதுக்காக கோவையில உள்ள தனியார் கல்லூரியில சேர்ந்திருக்காங்க. தனுஷை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இளம்பெண் கோவையில காலேஜ் சேர்ந்திருக்காங்க. அங்க தனுஷும் இளம்பெண்ணும் பல இடங்களுக்கு போய் தங்களுடைய காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இளம் பெண்ணுடைய காதல் விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிய வரவே மகளை காலேஜ் படிச்சதெல்லாம் போதும்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. தனுஷ் வேற மதத்தை சேர்ந்தவர், அதனால காதலை கைவிடணும்னு சொல்லி மகளை கண்டிச்ச தந்தை மகளுக்கு வேக வேகமா வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இளம் பெண் கல்யாணம் பண்ணா தனுஷை தான் பண்ணுங்கிறதுல உறுதியா இருந்திருக்காங்க. அதே நேரத்துல என் உயிரே போனாலும் என்னுடைய பொண்ணை வேற மதத்தை சார்ந்த பையனுக்கு கட்டி கொடுக்கவே மாட்டேன்னு இளம் பெண்ணுடைய தந்தையும் உறுதியா இருந்திருக்காரு. வீட்டுல நடந்த எல்லாத்தையும் இளம்பெண் தன்னுடைய காதலன் தனுஷுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. காதலி அப்படி சொன்னதும் பதற்றமான தனுஷ் தன்னுடைய பெற்றோரை கூப்பிட்டுக்கிட்டு பொண்ணு கேட்டு இளம்பெண் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா அவங்கள வீட்டு வாசல்லையே வச்சு தகாத வார்த்தைகளால பேசி விரட்டி விட்டிருக்காரு இளம் பெண்ணுடைய தந்தை. அதோட மகள் தனுஷ் கிட்ட பேசக்கூடாதுங்கிறதுக்காக செல்போனை பிடுங்கி வச்சுக்கிட்டாரு. காதலி கூட பேச முடியாம வேதனையில இருந்த தனுஷ் பல விதத்துல காதலி கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அவங்கள பார்த்து பேசுறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடைக்கல. எப்படியாவது காதலிய பார்த்து பேசிட மாட்டோமான்னு அவங்க வீட்டையே சுத்தி சுத்தி வந்திருக்காரு தனுஷ். இந்த சூழல்ல தான் காதலி வீட்டு மொட்டை மாடியில தனுஷ் மர்மமான முறையில நைலான் கயிறுல தொங்கியபடி சடலமா கிடந்திருக்காரு. வழக்கம் போல இளம் பெண்ணுடைய அம்மா மொட்டை மாடிக்கு வந்தப்பதான் தனுஷ் தூக்குல தொங்கிட்டு இருந்த விஷயம் தெரிஞ்சதா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க தடயவியல் நிபுணர்களை வர வச்சு தீவிர சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. காதலிய பார்க்க முடியல, பேச முடியலன்னு தான் தனுஷ் காதலி வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்ல மகளை சுத்தி சுத்தி வரான்னு சொல்லி இளம் பெண்ணுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க தனுஷை கொலை பண்ணி தூக்குல மாட்டி விட்டுட்டு நாடகம் ஆடுறாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. அதே நேரம் தனுஷுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும்னு சொல்றாங்க.
நிகழ்தகவு.